பட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாள் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேறும். சன் டிவி சில சங்கிகளை உருவாக்கியிருக்கு. அந்த சங்கிகளை பற்றி தான் இந்த காணொலியில் நான் பேசணும்னு நினைக்கிறேன். வணக்கம் நண்பர்களே, திராவிடியன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். சன் டிவி நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட 25-30 வருஷமாக இருக்குது. இந்த நிறுவனம் வந்து ஆரம்பத்தில் திமுக 80களில் வந்து திமுக வந்து கலைக்கப்பட்டு ஜெயலலிதாவோட ஆட்சி வந்து 91-96 ஒரே பயங்கர ஊழலும் இதுவும் நடந்திருந்தப்ப அந்த வளர்ப்பு மகன் திருமணம் இதெல்லாம் இது பண்ணி அந்த ஜெயலலிதாவோட ஊழல்களை வந்து பயங்கரமாக வெளிக்கொண்டு வந்ததில் சன் டிவிக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு. அந்த வளர்ப்பு மகன் திருமணத்தை கவரேஜ் பண்ணது, கொடியங்குளம் கலவரத்தை கவரேஜ் பண்ணது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அன்னைக்கு சுப்பிரமணிய சாமி ஜெயலலிதாவுக்கு எதிராக இருந்தப்போ சுப்பிரமணிய சாமி பேட்டி எடுத்தது, இந்த மாதிரி சன் டிவி பல விஷயங்கள் செஞ்சு தான் மறுபடியும் 96 வந்து திரும்ப கலைஞர் ஆட்சி வரதுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக சன் டிவி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு சன் டிவி பார்த்தீங்கன்னா பல சங்கிகளை உருவாக்கியிருக்கு. இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, டிபேட்டில் வந்து பெரிய அளவில் பேசுகிற ஸ்ரீகாந்த் கணேஷ், அவர் என்ன பேசுகிறாரு எது பேசுகிறாரோ எதிராளியை வந்து பேசவே விடாமல் ஒரே பாணியில் திரும்ப திரும்ப மூச்சு விடாமல் கத்திக்கிட்டே கிடப்பாரு அந்த ஸ்ரீகாந்த் கருணேஷ். அப்புறம் இந்த நாச்சியார்னு ஒரு செய்தியை வாசிப்பாளர் இருந்தாங்க, அவங்கெல்லாம் வந்து பிஜேபிக்கு சன் டிவிலேருந்து வந்தவங்க, தங்களோட சன் டிவி பிரபலத்தை பயன்படுத்தி பிஜேபிக்கு வந்தவங்க. அப்புறம் அதிமுகவுக்கு போன பிரபலங்கள்ல நிர்மலா பெரியசாமி, புஷ்பவனம் குப்புசாமியோட ஒய்ஃப் அனிதா குப்புசாமி, இவங்கெல்லாம் சன் டிவியோட பிரபலத்தை பயன்படுத்திக்கிட்டு ஏடிஎம்கேக்கு போனவங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சன் டிவி காலம் பூரா தாங்கி பிடிச்ச ஒரு பெரிய சங்கி வந்து ராதிகா சரத்குமார், பெரிய நடிகைகள் எம்ஆர் ராதா, திராவிட இயக்க போர்வலோட பொண்ணாக இருந்துக்கிட்டு சன் டிவியை வந்து முழுமையாக பயன்படுத்தி தன்னோட கடன் அந்த இதெல்லாம் இது பண்ணி செல்வ சீமாட்டியான ராதிகா வந்து அந்த சன் டிவி வச்சு தான் தன்னோட முழு கெரியரையும் சமாளித்தாங்க. அப்படிப்பட்ட ராதிகா வந்து அவரோட 2வது கணவர் வந்து அவங்களோட இதெல்லாம் எடுத்துகிட்டு ஓடிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க தன்னோட கடன்கள் இதெல்லாம் சரி பண்ணி இன்னைக்கு இவ்வளோ பெரிய நிறுவனம், ரேடான் நிறுவனம் உருவாக்கி இதெல்லாம் பண்ணி தன்னோட முழு பிரபலத்தையும் ராதிகா வந்து பிஜேபிக்கு அர்ப்பணிச்சிட்டாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சன் டிவியோட மிகப்பெரிய செய்தி தலைமை ஆசிரியர் வந்து மாலன், அவர் ஒரு பெரிய சங்கியா இப்போ உருவாகியிருக்காரு. அவர் வந்து அதாவது காய்கறி வீட்டுக்கு வந்து கொடுத்த அந்த இதை வந்து கவர்மெண்ட் செஞ்சுருக்கும் பொழுது அதை வந்து சீஃப் செக்ரட்டரிக்கு நன்றி செலுத்தின சங்கி அவர். அதுக்கப்புறம் சொல்லிகிட்டே போனோம்னா ரொம்ப இதில் சூப்பரான ஒரு ஆள் இருக்கார். அவர் தான் வந்து நம்ம ஹேமா பாஸ்கர். சன் டிவியோட சின்ன பாப்பா பெரிய பாப்பா தான் ஹேமா பாஸ்கரை பெரிய பிரபலமாக்கிருச்சு. அதை வச்சு தான் அவர் சினிமா வாய்ப்புகள்லாம் பெற்றாரு. இன்னைக்கு தேசிய விருது அளவுக்கு அவர் வந்து சங்கியா இது வாங்கியிருக்காரு. அவர் நடிப்பு துறையை நான் குறை சொல்லலை, ஆனாலும் அவர் சங்கியா இருந்திருக்காரு. இதுவும் அவரும் தன்னோட சன் டிவி பிரபலத்தை தான் இருப்பார். சினிமா வந்து எப்பயுமே வந்து சினிமா வாழ்க்கையில் அவங்க செய்கிற கேரக்டரும் நிஜ வாழ்க்கையில் அவங்களோட குணமும் வேற வேற இருக்கும். இப்போ நீங்கள் விஜயை நீங்கள் பின்னாடி அலையிறானீங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். கஸ்தூரி வந்து முதல்ல வந்து அவங்களோட முதல் படமே வந்து ஆணவ கொலைக்கு எதிரான ஆத்தாவன் கோயில் படத்தில் அந்த ஆணவ கொலை படுகொலை செய்யப்படுற பொண்ணாவே நடித்தாங்க கஸ்தூரி. அதில் தான் அவங்க அறிமுகமானாங்க. ஆனால் அந்த கஸ்தூரி தான் இன்னைக்கு பெரிய சங்கியாக இருக்காங்க. 2வது வந்து மனோபாலா, அவர் வந்து ஊர்காவலன்னு ஒரு படம், போலீஸ் சாமியார் வந்து எப்படி ஒரு ஊரை கெடுக்கிறாங்கிறத வச்சு தான் ஊர்காவலன் ரஜினிகாந்த் நடித்த படத்தை உருவாக்குனவர். அந்த மனோபாலாவை பின்னாடி இப்போ சங்கியாக மாறினார். அவர் இப்போ இல்லை, அவர் காலமாயிட்டார். அதுக்கப்புறம் குஷ்பு, அவங்க வந்து ஜாதி மத மறுப்பு திருமணம் செஞ்சவங்க. அவங்க இப்போ பிஜேபி சங்கி ஆகிட்டாங்க. அதனால சினிமா வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் சினிமாவில் நடிக்கிற அவங்களோட கேரக்டர்ஸும் நிஜ வாழ்க்கையில் அவங்களோட கேரக்டர்ஸும் வெவ்வேறையாக இருக்கும். ஆனால் ஜனங்க வந்து சினிமாவில் இருக்கிறவங்கெல்லாம் உண்மை நம்பி அவங்க பின்னாடி போயிடுறாங்க. அது ஏற்கனவே பல விஜயகாந்த், எம்ஜிஆர் இவங்களை போன்ற பின்னாடி போனவங்களாம் எவ்வளோ பெரிய வீழ்ச்சி சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அதே அடிப்படையில் இப்போ விஜய் பின்னாடி போகிறவங்க என்ன சந்திப்பாங்கங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் முக்கியமாக இந்த சன் டிவி உருவாக்கிய சங்கிகளில் வந்து நான் வந்து பேச வந்ததே வந்து திரு ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தான். ரஜினிகாந்தோட கெரியர் வந்து சிவாஜி படம் எடுக்கும்போதே ரஜினிகாந்தோட கெரியர் வந்து இதாகிடுச்சு. அதாவது தயாரிப்பாளர் வந்து சிவாஜி படம் வந்து ஏவிஎம் தயாரிச்சது. அதுக்கு அடுத்தது வந்து எந்திரன்.
எந்திரன் படத்தை வந்து ஐங்கரன் இன்டர்நேஷனல் படம் தான், அவங்க தான் வந்து எந்திரன் படத்தை தயாரிச்சாங்க. ஆனால் சங்கர் பற்றி தான் உலகத்தையே தெரியும், பயங்கரமாக செலவழித்து விட்டுருவாரு. அதில் வந்து அவங்களால அந்த படத்தை தயாரிக்க முடியாமல் அவங்க அந்த பாதியிலே விட்டுட்டு அவங்க இது பண்ணிட்டாங்க. அப்போ ரஜினிகாந்த் அந்த மாதிரி ஒரு காரியவாதியை எல்லாருக்கும் தெரியும், ரஜினிகாந்த் எப்படியாப்பட்ட காரியவாதின்னு. ரஜினிகாந்த் வந்து நேரடியாக போய் கலாநிதி மாறனை பார்த்து அவர் அந்த படத்தை எப்படியாச்சும் இது பண்ணுங்கன்னு சொல்லி அவரை மிச்ச படத்தை அவரை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி ரஜினிகாந்த் கேட்டுக்கிட்டதுக்கு எனக்கு தான் சன் பிக்சர்ஸ் வந்து எந்திரன் படத்தை கேட்டக் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படம் அதுக்கு வந்து ஏகப்பட்ட செலவு பண்ணி அந்த படத்தை எடுத்துட்டதுனால அதில் பயங்கரமாக லாபம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால அதில் வந்து மன்சோர் சாப்பிட்றாங்க, முட்டி போட்டு நடக்கிறாங்க, அப்படி இப்படின்னு ரசிகர்கள் அந்த படத்தை பற்றின பெரிய பூஸ்டப்பை சன் டிவி தன்னோட மீடியா மூலமாக உருவாக்கி அந்த படத்தை தூக்கி நிறுத்தினுச்சு. அதுக்கப்புறம் சன் டிவி பல ரஜினி படங்கள் எடுத்தாச்சு, அண்ணாத்த, எந்திரன், அதுக்கப்புறம் இந்த இப்போ வந்திருக்க ஜெயிலரு, அதுக்கப்புறம் இப்போ கூலி, இப்போ ஜெயிலர் 2 எல்லாமே ரஜினிகாந்தோட இப்போ கெரியரை, ரஜினிகாந்தோட அந்திம காலத்தை இப்போ தாங்கி பிடிக்கிற ஒரே நிறுவனம் வந்து எது? சன் டிவி தான். இப்போ திரு வி சேகர் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் அவர் சொல்லியிருக்காரு, இப்போ ரஜினிகாந்த், கமலஹாசன்லாம் அப்பா கேரக்டர் அண்ணன் கேரக்டர் தானே பண்ணணும், எப்படி அவங்க ஹீரோவாகவே மெயின்டைன் பண்ணி 300 கோடி 600 கோடி சம்பளம் வாங்குறாங்கன்னா, கமலஹாசனுக்கு ஒரு விதி விலக்கு. கமலஹாசன் வந்து தன்னோட சொந்த பட நிறுவனங்கள் மூலமாக தான் அவர் வந்து அவர் தயாரிப்பு செய்கிறார். ராஜ்கமல் இன்டர்நேஷனல் மூலமாக தான் அவர் படங்கள் தயாரிக்கிறார். விக்ரமும் அவர் தயாரித்தது தான், தக் லைஃப்லேயும் அவருக்கு பங்கு உண்டு, அப்படி தான் அவர் செய்கிறாரு. அதனால அவரை இப்போ வந்து இதில் சேர்க்கவே முடியாது. ஆனால் ரஜினிகாந்த் இந்த வயசான காலத்தில் அவருக்கு இவ்வளோ பெரிய சம்பளம் கொடுத்து இவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாய் கொட்டி கொடுத்து படம் எடுக்கிறதுக்கு தமிழில் தயாரிப்பாளரே கிடையாது. ஆனால் யோகி காலில் விழுந்து அமித்ஷா மோடியும் சிறப்பாக ஆள்றாங்கன்னு சொல்லிக்கிற ஒரு முழு சங்கி ரஜினிகாந்த் இன்னைக்கு வந்து தமிழர்கள் வந்து 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டப்ப எந்த தமிழனாக இருந்தாலும் அவனுக்கு ரத்தம் துடிச்சிருக்கும். ஒரு நம்மளோட சொந்த சகோதரர் தானே, அவன் யாரா வேணாலும் இருக்கலாம், அவன் என்ன மதமாக இருக்கலாம், என்ன ஜாதியாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். தமிழங்கிற ஒரு அடையாளத்தில் 13 பேரை சுட்டு கொண்டுட்டாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, இப்போ இந்த வாஞ்சிநாதன் கேஸில் வந்து வாஞ்சிநாதனை சுட்டு கொள்றதுக்கான பிளானும் பண்ணியிருக்காங்க. வாஞ்சிநாதன் அங்கே லேட்டாக வந்ததுனால அன்னைக்கு அவர் தப்பிச்சிருக்காரு. வாஞ்சிநாதன் போன்ற பிரபலத்தை கூட சுட்டு கொள்றதுக்கு தயாராக இருந்திருக்கானுங்க. அந்த இப்படிப்பட்ட நாட்டில், தமிழ்நாட்டிலேயே மொத்த தமிழ்நாட்டில் 8 கோடி தமிழர்கள் வாழ்கிற தமிழ்நாட்டில் 10 கோடி தமிழர்கள் இனத்தில் அந்த 13 பேர் படுகொலையை ஆதரித்து பேசின ஒரே ஆள் ரஜினிகாந்த் தான். இப்போ சீமான் போன்ற ரஜினிகாந்துக்கு எதிராக பேசினவனுங்களே ரஜினிகாந்த் போய் இதை வாங்கிட்டு அமௌண்ட்டை வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனா தமிழின துரோகின்னு ஒரு இது இருக்குல்ல, இப்ப கூட நம்ம வைகோ சொல்லிக்கார மலை சத்தியா பார்த்து மாத்தையா தான் தமிழின துரோகின்னு, அது எந்த அளவுக்குள்ள இருக்கணும். ஆனா தமிழின துரோகின்னா உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரே கேரக்டர் கருணா தான். அந்த மாதிரி தமிழின துரோகி வந்து ரஜினிகாந்த். அந்த ரஜினிகாந்துக்கு திராவிட பாரம்பரியத்தில் வந்த ஒரு சன் டிவிங்கிற நிறுவனம் கோடி கோடியா கொட்டி கொடுத்து அவனோட கெரியரை தூக்கி நிறுத்திக்கிறதுக்கு படாத பாடுபடுது. தமிழ் இளைஞர்கள் இன்னைக்கு நீங்க வந்து ஏற்கனவே கூட இதை பேசியிருக்கேன், தமிழ் இளைஞர்கள் இன்னைக்கு நீங்க வடபழனியில, விருகம்பாக்கத்துல, வலசரவாக்கத்துல, கோடம்பாக்கத்துல இந்த மாதிரி ஸ்டுடியோக்கள் நிறைஞ்சிருக்கிற இந்த இதுங்கள்ல தெருக்கள்ல வாய்ப்பு தேடி அறிஞர் தமிழ் இளைஞர்கள் அவ்வளோ பேரும் வாய்ப்பு இல்லாமல் தெருவில் நிற்கிறாங்க. இன்னைக்கு தமிழில் ஒரு இளைய தலைமுறை ஹீரோவே, ஸ்டாண்டர்ட் ஹீரோவே கிடையாது, இளைய தலைமுறை ஹீரோயினே கிடையாது. ஆனால் ரஜினிகாந்துக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுத்து சன் டிவி நிறுவனம் தாங்குதுன்னா இது தமிழுக்கும், தமிழர்களுக்கும், திராவிட இனத்துக்கும், திராவிட மக்களுக்கும் சன் டிவி செய்கிற துரோகம். இது ஆயிரக்கணக்கான இளைஞர்களோட வாய்ப்பை பறித்து ஒரு கிழவனுக்கு நீங்கள் வந்து கோடி கோடியாக கொட்டி கொடுக்குறீங்க, அதுவும் தமிழர் அல்லாத ஒருத்தனுக்கு. இதை கேட்பார் மேய்ப்பார் இல்லாத ஒரு இடத்துல சன் டிவி இருக்கு. இதை கண்டிக்கிறதுக்கும் ஆளும் இல்லை, கேட்கறதுக்கும் ஆளும் இல்லை. நன்றி நண்பர்களே. திராவிடன் ஸ்டாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.